பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு இந்தியா முன் எப்போதும் இல்லாத வகையில் தயாராகியுள்ளது. எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். நூற்று 28 ஆண்டு வரலாறு கொண்ட ஒலிம்பிக்கில் இந்தியாவின் செயல்பாடுகள் மிகவும் மோசம் என்பது கசப்பான உண்மை. பங்கேற்ற 29 ஒலிம்பிக்குகளில் இந்தியா வென்றுள்ள ஒட்டுமொத்த பதக்கங்களின் எண்ணிக்கையே 35 தான். இதில் 10 தங்கம், 9 வெள்ளி, 16 வெண்கலம் அடங்கும். ஒட்டுமொத்த பதக்க பட்டியலில் இந்தியாவின் இடம் 56. அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் என்ற வீரர் 5 ஒலிம்பிக்குகளில் வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை மட்டும் 28. இந்த புள்ளி விவரமே ஒலிம்பிக்கில் இந்தியா எந்த அளவிற்கு பின்தங்கியுள்ளது என்பதற்கு ஓர் உதாரணம். எத்தியோப்பியா, ஜமைக்கா, கென்யா, கியூபா போன்ற நாடுகள் கூட இந்தியாவை விட அதிக பதக்கங்களை வென்றுள்ளன. இந்த அவப்பெயரை மாற்றி சரித்திரங்களை படைப்பதற்காக ஒலிம்பிக்கில் சாதிக்க வாய்ப்புள்ள வீரர் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகளை அளித்து பட்டை தீட்டியுள்ளது இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். டார்கெட் ஒலிம்பிக் போடியம், அதாவது ஒலிம்பிக் பதக்க மேடையே இலக்கு என்ற அந்த திட்டம் 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் பலனாக கடந்த ஒலிம்பிக்கில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இதுவே. இந்நிலையில் தற்போதும் நீரஜ் சோப்ரா, PV சிந்து, மீராபாய் சானு போன்ற நட்சத்திரங்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சரத்கமல், ரோகன் போபண்ணா, அபினாஷ் சாப்லே போன்றவர்களுக்கும் பயிற்சி தரப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டலி, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இந்த பயிற்சி தரப்பட்டுள்ளது. குறிப்பாக தடகள போட்டிகளில் பங்கேற்கும் 30 பேர் குழுவுக்கு போலந்து, துருக்கி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் இறுதிக்கட்ட பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கிற்காக 118 வீரர் வீராங்கனைகளுக்கு 470 கோடி ரூபாயை செலவிட்டு பந்தய குதிரைகள் போல தயார்படுத்தியுள்ளது அரசு. கடந்த ஒலிம்பிக்கிற்கு வெறும் 5.5 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்ட நிலையில் இம்முறை 85 மடங்கு கூடுதல் நிதியை அரசு செலவிட்டுள்ளது. தீவிர பயிற்சிகள் பலன் தருமா? இலக்குகள் எட்டப்படுமா? இரட்டை இலக்கங்களில் இந்தியா பதக்கங்கள் வெல்லுமா? அடுத்த சில வாரங்களுக்கு இந்திய விளையாட்டு ரசிகர்களுக்கு விருந்து காத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.